நானும் அப்பத்துல இருந்து தேடின்னு இருக்கேன், கிடைக்க மாட்டேங்குது. ஏய், டேபிள் அப்புறமா துடைக்கலாம், தலை ரொம்ப வலிக்குது. ஒரு காஃபி கொண்டு வா. என்னடா காஃபி கேட்ட இப்படி முழிக்கிற? போய் காஃபி கொண்டா. சரி சார். கங்குலி, இப்ப நீ தான் ஸ்டார்ட் பண்ணு. ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட இருக்கிற பணத்தெல்லாம் என்கிட்ட எடுத்து கொடுங்க. திருடா. எதுக்குப்பா? அது இல்லைங்க, என் பணம் எடுக்கிறேன், நீங்களே எடுங்க. எதுக்கு யோசிக்கிறீங்க? கொடுங்க. கொடுங்க சார். 740 இருக்கட்டுங்க. இதுல மொத்தம் 5000 ரூபாய் இருக்கு. இப்ப கேம் என்னன்னா, இப்ப நம்ம 5 பேர் அந்த செவுத்தை பார்த்து நிப்போம். அந்த எலிமினேட் ஆன 2 பேருக்கு இந்த பணத்தை கொடுப்போம். அவங்க கிட்ட இந்த பணத்தை கொடுத்து இங்க இருக்கிற ரூம்ல அங்கங்க ஒளிச்சு வைக்க சொல்லுவோம் நம்ம. அவங்க 1 2 3 சொன்ன உடனே இந்த பணத்தை நம்ம தேட ஆரம்பிக்கணும். 2 நிமிஷத்துல யார் அதிக பணம் எடுக்கிறாங்களோ அவங்க ஜெயிச்ச மாதிரி கணக்கு. யார்கிட்ட பணம் கம்மியா இருக்கோ அவங்க தோத்த மாதிரி கணக்கு. One, 2, 3, start. அட, எங்க ஒளிச்சு வச்சாங்க? ஒரு 10 ரூபாயை கூட காணோம். பெருமாள் சார், இங்க இருக்குது சார். அங்க இல்ல சார், இங்க இருக்குது பாருங்க. டேய், தள்ளி போடா. அவனுக்கே தள்ளுறேன். நான் மனுஷன், நீ இங்க இருக்குது சார். ஐயோ, எனக்கு 1000 ரூபாய் கிடைச்சிருக்கு. 2500 ரூபாய் நோட்டு. 1500 ரூபாய் இங்க. உங்ககிட்ட எவ்வளவு இருக்கு சொல்லுங்க. என்கிட்ட 30. உன் தட்டி யாருக்கு ஆகணும்? நீ சொல்லியா? கிடைக்கல சார். ஒன்னும் கிடைக்காதவனுக்கு இந்த சீட்ல உட்கார்ற அருகதை இல்ல. போய் வெளியில உட்காரு. சார், அப்படி சொல்லாதீங்க சார். சொல்றது காதுல விழலையா? ப்ளீஸ் சார், அப்படி சொல்லாதீங்க. சார், கிடைச்சிருச்சு, கிடைச்சிருச்சு சார். டைம் அப். ஸ்டாப். யார்கிட்ட எவ்வளவு இருக்குன்னு சொல்லுங்க. உங்ககிட்ட 1500. உங்ககிட்ட 2000 சார். உங்ககிட்ட 300 ரூபாய். உங்ககிட்ட 30 rupees. கேம் டிசைன் பண்ணது நீ. உங்ககிட்ட 30. போய் அவங்க கிட்ட உட்காரு. சொக்கர சோக்கி பா. நீ கேம் விட்டு வெளியே போயிட்ட. சார், பெருமாள் ஜெயிச்சிட்டாரு சார். பெருமாள் ஜெயிச்சிட்டாரு. இனிமேல் பெருமாள் பொண்ணு பொழைச்சிடும் சார். கடவுளே, என் பொண்ணை காப்பாற்ற முடியாதுங்கிற நிலைமையில இருக்கிறப்போ நான் இருக்கட்டான்னு சொல்லி வந்திருக்கேன். அதே மாதிரி என் பொண்ணைய காப்பாத்துப்பா, காப்பாத்து. இது என்னது இது? சார், காஃபி. அங்க வை. இது என்னடா இதெல்லாம்? என்னடா திருட மாதிரி முழிக்கிற? எடுத்துறேன் சார். செய்ய, கிளீன் செய்ய. ஹலோ, யாரு? நான் சுப்பராஜ்டா. எந்த சுரேஷ்? உனக்கு 3 ரூபாய் வட்டியில 1 லட்சம் ரூபாய் கடன் கொடுத்த சுப்பராஜ்டா. என்ன சொன்ன? எனக்கு 3 ரூபாய் வட்டிக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுத்தியா? எது கொடுத்த? நீ ஏமாத்துவேன்னு தெரியாததுனால. அதுக்கு இப்ப என்ன பண்ண சொல்ற? நீ வட்டி குடுக்கலனாலும் பரவாயில்லடா, உன் கையெடுத்து கும்புற, காலை பிடிச்சு கேக்குறேன். அசல கொடுத்தா போதுண்டா. முதல்ல வட்டி என்ன, அசல் என்ன, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. நீ மண்ணோல அழிஞ்சு போயிட்டு வாடா. நீ நல்லாவே இருக்க மாட்ட. சல்லி காசு கூட கொடுக்க மாட்டேன்டா. யார்கிட்ட சொல்றியோ சொல்லிக்க. 1 லட்சம் ரூபாய் கடன் வாங்கினா அது ஒழுங்கா கேட்கணும் இல்ல? வாய்க்கு வந்தபடி பேசுறான். சார், இங்க ஏதோ பேப்பர் இருக்கு சார். ப்ரொடியூசர் ரகுபதியை அவருடைய ஆபீஸ்ல 3 மணிக்கு பார்க்கணும்.
சந்திக்கலாம். டேய் சார் ப்ரொடியூசர் ரகுபதி இன்னைக்கு நான் பார்க்கணும்னு நீ சொல்லணுமா வேண்டாமா? நான் வேலையில இருந்ததுனால மறந்துட்டேன் சார். ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு, கிளம்பு சீக்கிரம். சரி சார். போ சீக்கிரம் போய் கதவு தர. சார் கீ கீ காணும் சார். தேடுறா தேடு. ஆ ப்ரொடியூசர் செலபதியா இன்னைக்கு அவர் ஆஃபீஸில் 3 மணிக்கு பார்க்கணும். டேய் சார். இங்க வா. அது என்னடா சாவி அங்கதானடா இருக்கு? சரி சார். சீக்கிரம் போ. டேய் நாம ரகுபதியை பார்க்க தானே போறோம், அங்க போறதுக்கு பேக் எதுக்குடா? சார் உள்ள வை. சார் நான் அப்பவே சொன்னல உங்ககிட்ட ஊருக்கு போறேன்னு. சரி ஏதோ ஒன்று செய்ய, சீக்கிரம் கிளம்பு. சரி சார். எடுங்க பெருமாள் சார். நம்மெல்லாம் எழுத்தாளர்கள், ஆனா நடிகர்கள் கிடையாது. இப்போ நான் டிசைன் பண்ண கேம்ல நம்ம நடிக்க போறோம். அங்க உட்காந்துருக்கவங்க நமக்கு மார்க் போடுவாங்க. யாரு கம்மி மார்க் வாங்குறாங்களோ அவங்க எலிமினேட் ஆயிடுவாங்க. ஓகே, ஈஸி தான். சீன் என்ன? ஆஹா, ஒரு பொண்ணை 2 பேர் கெடுத்துக்கிட்டு இருக்கும்போது இன்னொருத்தன் வந்து காப்பாத்துவான். ஒன்று ரேப். நாங்க 2 பேர் பண்ணும்போது அவரு ஹீரோவை வந்து காப்பாத்துவாரு. ரேப் முடியறதுக்குள்ளார வந்து காப்பாத்தணும் சார். இவன் பிளான் என்னவா இருக்கும்? எதுக்கு இவங்கிட்ட ஜாக்கிரதையா இருக்கணும். டேய் நீ என்ன பிளான் போட்டாலும் ஜெயிக்க போறது நான் தான்டா. ஜெயிங்க, யார் வேணான்னு சொன்னது? அதுவும் பாப்போம். காப்பி அடிக்கிற அளவுக்கு ஈஸி இல்ல சார் ஜெயிக்கிறது. இங்க எங்கேயாவது ஆட்டோ கிடைக்குமா? ஆட்டோவா? வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு. வண்டியா? வீட்டுக்கு போகணுமா நீங்க? ஆமாங்க. எங்க வீட்டுக்கு வாங்க. எக்ஸ்கியூஸ் மீ. ஆமா, எங்க வீட்டுக்கு வாங்க. அவ்வளவு நல்லா கேட்டியா புடி? சொன்னா கேளுங்க. ஆமா. அட வா சொன்னா விடுங்க. யார் வந்து உன்னை காப்பாத்த வாமா, என்ன நீ அட்டம் முடிச்சிட்டு இருக்க? வான்னு சொல்றேன்ல. வா. ஐயோ, இவன் மறுபடியும் வந்துட்டான். என்னை பார்த்த பரிசு கேட்பானே இவன். பார்க்காத மாதிரி நிற்போம். மாட்டிக்கிட்டேனா? அப்பாடா. போயிட்டான் போல. ஹலோ சார். இருக்கு 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 சார், உள்ள வச்சிருக்கேன். உள்ள பத்திரமா தான் இருக்கு. சார் 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 ஐயோ சார், ஐயோ சார் 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 உள்ள உள்ள வச்சு அப்படா போயிட்டான். யாருக்கு எவ்வளவு மார்க் கொடுக்க போறீங்கன்னு சொல்லுங்க. எல்லாரும் நல்லா தான் பண்ணீங்க. கேம் பாதியிலே நின்னனால எந்த முடிவுக்கும் வர முடியல. இப்போ நாங்க 3 பேரும் ஒரு முடிவுக்கு வந்திருக்கோம். 4 பேரையும் சீட்டு போட்டு குழுக்குள்ள எடுப்போம். அதுல யார் பேர் வருதோ அவங்கள எலிமினேட் பண்ணிடலாம். யார் பேரியா வந்திருக்கு? பிரசாத். ஐயோ, ஆட நீங்க தான்.
டேய் என்னடா எப்ப பார்த்தாலும் போனு? ஐயோ அத்தையா சார் தூக்கி எறிஞ்சிங்க. இவனும் இவனோட புடலங்க போனு. சார் கண்டினியூ பண்ணலாம் சார். ஆ? சாந்தமூர்த்தி.